இந்தியாவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள திருப்பதியில் உள்ள திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயில் உலகிலேயே மிகவும் பிரபலமான வைணவ கோயிலாகும். ஸ்ரீ வெங்கடாஜல மகாத்மியம் பல்வேறு யுகங்களின் கோயிலின் வரலாற்றை வழங்குகிறது. பல புராணங்களும் இந்த தெய்வீக ஸ்தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளன. திருமலை கோயில் வரலாற்றை இந்த ஆதாரங்களில் இருந்து நாம் கூறலாம். திருமலை கோயில் எப்படி உருவானது மற்றும் மகாவிஷ்ணு ஏன் வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு வந்து திருமலை என்ற கலியுக வைகுண்டத்தில் குடியேறினார். இத்தகவல்களையெல்லாம் அறிய திருமலை கோயில் வரலாற்றை விரிவாக தரும் வெங்கடாஜல மகாத்மியம் வழியாக செல்ல வேண்டும். எனவே திருமலை கோயில் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வரர், ஸ்ரீனிவாசா, பாலாஜி மற்றும் வெங்கடாஜலாதிபதி என்றும் அழைக்கப்படும் திருமாலுக்கு தனது இருப்பிடத்தை குறிக்கிறார். இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள திருமலை மலை நகரமான திருப்பதியில் அமைந்துள்ளது. வெங்கடேஸ்வர பகவான் விஷ்ணுவின் அவதாரம் மற்றும் கலியுகத்தின் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற இங்கு அவதரித்ததாக கருதப்படுகிறது. கலியுகத்தில் திரிமூர்த்திகளில் யாருக்கு யாக பலன்கள் கொடுக்கலாம் என்று முடிவு செய்ய யாகம் செய்யுமாறு நாரதர் ரிஷிகளுக்கு அறிவுரை கூறினார். பிருகு தனது வாதத்தின் மீது கூடுதல் கண் வைத்திருந்ததால் சோதனைக்காக திரிமூர்த்திகளிடம் அனுப்பப்பட்டார். முனிவர் பிரம்மாவையும் சிவபெருமானையும் தரிசித்து 2 இடங்களிலும் கவனிக்கப்படாமல் போனார். அவர் இறுதியாக விஷ்ணுவை தரிசித்தார். பகவான் பிருகுவை கவனிக்காதது போல் நடித்தார். பிருகு முனிவர் இந்த செயலால் கோபமடைந்து விஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். அதற்கு விஷ்ணு பதிலளிக்கவில்லை. மாறாக அவரது பாதங்களை மசாஜ் செய்து மன்னிப்பு கேட்டார். இந்த செயலின் போது பிருகுவின் பாதத்தில் இருந்த கூடுதல் கண்ணை அவர் நசுக்கினார். ஆனால் லட்சுமி அதை அவமானமாக கண்டு வைகுண்டத்தை விட்டு பூமியில் உள்ள கோலாப்பூருக்கு சென்று தியானம் செய்ய தொடங்குகிறார். பிறகு லட்சுமியை தேடி ஸ்ரீனிவாசர் வைகுண்டத்தை விட்டு வெளியேறி திருமலை மலையை அடைந்து தியானம் செய்ய தொடங்கிய போது விஷ்ணு மனித உருவம் தாங்கினார். லட்சுமி ஸ்ரீனிவாசனின் நிலையை அறிந்து சிவபெருமானையும் பிரம்மாவையும் வேண்டிக் கொண்டாள். பின்னர் சிவபெருமானும் பிரம்மாவும் பசுவாக மாறி கன்றுக்குட்டியாக மாறி லட்சுமி தேவி பசுவையும் கன்றையும் திருமலை மலையை ஆண்ட சோழ மன்னனிடம் ஒப்படைத்தனர். பசு மேய்ச்சலுக்கு எடுத்து செல்லும் போது ஸ்ரீனிவாசனுக்கு தினமும் பால் கொடுக்கும். ஒரு நாள் மாடு மேய்ப்பவர் இதை பார்த்து பசுவை ஊழியர்களை கொண்டு அடிக்க முயன்றார். ஆனால் காயம் எல்லாம் ஸ்ரீனிவாசரால் தாங்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த ஸ்ரீனிவாசன் அரசர்கள் அடியர்களின் பாவத்தை சுமக்க வேண்டும் என்று தர்மம் கூறுவதால் சோக மன்னனை அரக்கனாக்கும்படி சபித்தார். மன்னன் கருணைக்காக பிரார்த்தனை செய்தான். அதன் பிறகு ஸ்ரீனிவாசன் அவனிடம் அரசன் ஆகாச ராஜாவாக அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்று தனது மகள் பத்மாவதியுடன் ஸ்ரீனிவாசனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார். சத்திய யுகத்தில் பாதாள லோகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்யாகாவிடம் இருந்து பூமியை விஷ்ணு காப்பாற்றினார் என்று வராக புராணம் கூறுகிறது. ஆதி வராக அவதாரத்தில் தந்தங்களுடன் கூடிய காட்டுப்பன்றி விஷ்ணு பகவான் இரண்யாட்சனை கொன்று பூமியை தன் தந்தத்தின் மீது கொண்டு வந்து மீண்டும் பூமியை பழையபடி நிலைநிறுத்தினார். ஆதி வராக பகவான் பின்னர் திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கரணியின் கிழக்கு பகுதியில் பூதேவியுடன் திருமலை மலையில் மக்களை பாதுகாக்கவும் வரம் வழங்கவும் ஓய்வெடுக்கிறார். ஸ்ரீனிவாஸ் பகவான் வராகதேவரை சந்திக்கிறார். இந்த 2 உயர்ந்த நபர்களின் மிகவும் இனிமையான மற்றும் அன்பான சந்திப்பு அது. வராகதேவா பூமியில் ஸ்ரீனிவாசின் நிலை பற்றி கேட்டார். ஸ்ரீனிவாஸ் முழு கதையும் கூறினார். அப்போது ஸ்ரீனிவாஸ் பகவான் வராகதேவரிடம், இந்த நிலத்தின் உரிமையாளர் நீங்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் பூமியை காப்பாற்றியுள்ளீர்கள். எனவே நீங்கள் உண்மையிலேயே பூமியின் உரிமையாளர். குறிப்பாக நீங்கள் வசிக்கும் இந்த இடம். எனவே எனக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை வாடகைக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பகவான் மேலும் கூறினார்,
ஆனால் லட்சுமி தேவியால் என்னை விட்டு சென்றதால் என்னிடம் பணம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன வாடகைக்கு விடப்போகிறேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. எதிர்காலத்தில் பல 100, ஆயிரக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் இங்கு வந்து உங்களை தரிசனம் செய்வார்கள் என்பதை மட்டும்தான் நான் அறிவேன். உன்னை பார்க்க வருபவர் முதலில் என்னை வணங்க வேண்டும். இதையே நீங்கள் எனக்கு வாடகையாக கொடுங்கள் என்று பகவான் முடிவு செய்தார். ஆம், அவர்கள் என்னை வணங்க வருவதற்கு முன்பு எனது பக்தர்கள் அனைவரும் தங்கள் பிரார்த்தனைகளை உங்களிடம் கொடுத்து முதலில் வராகதேவா என்று உங்களை வணங்குவார்கள். அதன் பிறகுதான் திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய செல்லும் போது முதலில் வராக சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனத்திற்கு செல்ல வேண்டும். திருமலையில் நம் முன்னோர்கள் இப்படிதான் தரிசனம் செய்தனர். சோழ மன்னன் தனக்கு வாரிசுகள் இல்லாத சாபத்திற்கு பிறகு ஆகாச ராஜாவாக மறுபிறவி எடுத்தான். எனவே அவர் ஒரு யாகம் செய்ய விரும்பினார். அவர் யாகத்தின் ஒரு பகுதியாக வயல்களை சொருக்கிக் கொண்டிருந்தார். ஏனெனில் அவரது சாக்கில் தாமரை வந்தது. அரசன் தாமரையை சோதித்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதைக் கண்டான். ஆகாசராஜா மகிழ்ச்சியுடன் குழந்தையை கண்டுபிடித்தார். அவளை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து தன் ராணிக்கு அறிமுகப்படுத்தினாள். குழந்தை தாமரையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் மன்னன் அவளுக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான். தற்போது ஆந்திராவில் திருச்சானூரில் அமைந்துள்ள பத்ம புஷ்கரணியில் பிறந்தார். இப்பகுதியின் ஆட்சியாளரான ஆகாசராஜாவுக்கு லட்சுமி தேவி அலுமேலுவாக பிறந்து திருப்பதி வெங்கடேஸ்வரரை மணந்ததாக நம்பப்படுகிறது. அலுமேலு மங்காபுரத்தில் 12 ஆண்டுகால கடும் தவத்திற்கு பிறகு லட்சுமி தேவியால் வெங்கடேஸ்வர பகவான் சிவப்பு தாமரை மலரில் தரிசனம் செய்யப்பட்டார். ஒரு நாள் ஸ்ரீனிவாச பகவான் பத்மாவதியை மந்தையின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றிச் சந்தித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர். அப்போது ஸ்ரீனிவாஸ் நடந்த சம்பவத்தை வகுலா தேவியிடம் விளக்கி ஸ்ரீ பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ளும் தனது விருப்பத்தை கூறினார். இருப்பினும் பத்மாவதி ராஜ்யத்தின் இளவரசி என்பதால் வகுலாதேவிக்கு இந்த திருமணத்தில் நம்பிக்கை இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயான யசோதா ஸ்ரீனிவாஸ் மற்றும் பத்மாவதியின் திருமணத்தை காண ஸ்ரீனிவாசரின் வளர்ப்பு தாயான வகுலாதேவியாக மறுபிறவி எடுத்தார். துருப யுகத்தில் யசோதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் தனது திருமணத்தை பார்க்க முடியவில்லை என்று புகார் கூறுகிறார். பின்னர் கலியுகத்தில் அத்தகைய வாய்ப்புக்கு தனக்கு கிடைக்கும் என்று கிருஷ்ணர் பதிலளிக்கிறார். வகுலாதேவியின் கைகளால் ஸ்ரீனிவாசரின் திருமணம் நடந்ததற்கு இதுவே காரணம். ஸ்ரீனிவாசருக்கும் பத்மாவதிக்கும் இடையே திருமணம் செய்து கொள்ளும் முன்மொழிவுடன் ஆகாசராஜாவை அணுக வகுலாதேவி தனது துறவரத்தை விட்டு வெளியேறுகிறார். மகிழ்ச்சி அடைந்த மன்னன் ஒப்புக்கொண்டான். அவனது ஆலோசகர் பிருகஸ்பதி 2 அவதாரங்களுக்கிடையில் திருமணத்திற்கான அழைப்பிதழை அவர் எழுதி முடித்தார். ஸ்ரீனிவாசருக்கு பணம் இல்லாத போது குபேரர் திருமண செலவுகளை சமாளிக்க ஸ்ரீனிவாசரிடம் பணம் கொடுத்தார். ஸ்ரீனிவாச பகவான் ஆந்திராவில் உள்ள நாராயணவனத்தில் பத்மாவதியை மணந்து திருமலைக்கு பின் திரும்புவார். ஸ்ரீனிவாசா மற்றும் பத்மாவதியின் இந்த சொர்க்க திருமணத்தின் 6 மாதங்களுக்கு பிறகு மகாலட்சுமி தனது கணவர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு அவரை பார்க்க வருகிறார் என்பதை நம்ப மாட்டார். மகாலட்சுமி மற்றும் பத்மாவதியை சந்திக்கும் போது இறைவன் வெங்கடேஸ்வரா கல்லாக மாறுகிறார் என்று நம்பப்படுகிறது. பிரம்மாவும் சிவனும் ராணிகள் முன் தோன்றி இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள முதன்மையான நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். கலியுகத்தின் நிரந்தர பிரச்சனைகளில் இருந்து மனிதகுலத்தை விடுவிக்க ஏழுமலையானில் இருக்க இறைவன் விருப்பம் தெரிவித்தார். லட்சுமி மற்றும் பத்மாவதி தேவிகள் தங்கள் இறைவனுடன் இருக்க தயாராக உள்ளனர். எனவே அவர்கள் கல் சிலையாக மாற முடிவு செய்தனர். லட்சுமி அவரது இடது மார்பில் தங்குகிறார். பத்மாவதி அவரது வலது மார்பில் தங்குகிறார். ஸ்ரீனிவாசா மற்றும் பத்மாவதி தேவியின் திருமணத்திற்கு பிறகு
மன்னர் ஆகாசராஜா இறந்தார். அரியணைக்கான போர் அவரது சகோதரர் தொண்டைமானுக்கும் வாசுதேவரின் மகனுக்கும் இடையே தொடங்கியது. பிறகு ஸ்ரீனிவாசன் குறுக்கிட்டு ராஜ்யத்தை 2 சர்ச்சைக்குரியவர்களுக்கிடையே பிரித்தார். தொண்டைமான் தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியையும், வசுதனன் அவன் நாராயணவனத்தின் ஒரு பகுதியையும் பெற்றனர். அவரது முந்தைய ஆண்டுகளில் தொண்டைமான் ரங்கதாசா, அதாவது விஷ்ணுவின் விசுவாசமான பக்தர் ஆவார். இதனால் இறைவன் தொண்டைமானின் கனவில் தோன்றி அவன் கல்லாக மாறிய இடத்தில் கோயில் எழுப்புமாறு கட்டளையிடுகிறார். தொண்டைமான் 7வது மலையில், இன்றைய திருமலை வெங்கடாத்திரி, அதாவது வெங்கடாத்திரி மலை என்ற பெயரில் ஒரு கோயிலை கட்டினார். கர்த்தர் அதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். திருமலை கோயில் இறைவனுக்கு பல உற்சவங்கள் செய்யப்பட்டன. மேலும் உற்சவங்களை நடத்த மன்னன் பல வாகனங்களை உருவாக்கினான். பின்னர் சோழ வம்சத்தினர் கோயிலை கணிசமாக மேம்படுத்தினர் மற்றும் ஏராளமான நன்கொடைகளையும் வழங்கினர். ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் என்பது ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் மிக முக்கியமான ஆண்டு விழா. இந்த நிகழ்வு இந்து நாட்காட்டி மாதமான அஸ்வினாவில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 9 நாட்களுக்கு நடைபெறும். புராணத்தின்படி பிரம்மதேவன் இந்த விழாவை நடத்த பூமிக்கு வர வேண்டும். எனவே இந்த திருவிழாவுக்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் உள்ளது, அதாவது பிரம்மா நடத்தும் உற்சவம். இதை போலவே வெங்கடேச பெருமாளின் திருவுருவமான மலையப்பரின் ஊர்வலங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய காளி தேர் நகர்கிறது. 1500ஆம் ஆண்டு வரை கீழ் திருப்பதியில் மனித குடியிருப்புகள் இல்லை. மேல் திருப்பதியின் முக்கியத்துவத்துடன் இன்றைய கபில தீர்த்தம் சாலை பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம்தான் கோட்டூரு என்று அழைக்கப்படுகிறது. இது பின்னர் கோவிந்தராஜசுவாமி கோவிலின் சுற்றுப்புறத்திற்கு மாற்றப்பட்டது. இது கிபி 1130இல் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கிராமம் பின்னர் தற்போது நகரின் மையமான கோவிந்தராஜசுவாமி கோவிலை சுற்றி அதன் தற்போதைய வடிவத்தில் வளர்ந்தது. அது இப்போது பக்தி ஸ்தலமாக மிகவும் பிரபலமாகிவிட்டது. இப்படிதான் திருமலை கோயில் உருவானது. இது அனைத்தும் பிருகு மகரிஷி முனிவருடன் தொடங்கியது. மகாவிஷ்ணு பணமோ அதிகாரமோ இல்லாமல் ஸ்ரீனிவாசாக மகாலட்சுமியை தேடி பூமிக்கு வந்தார். ஸ்ரீனிவாஸ் பகவான் பூமியில் சாதாரண மனிதராக வாழ்ந்து வெங்கடேஸ்வர சுவாமியாக மாறினார். ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்துக்களுக்கு திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயில் முக்கியமானது. மேலும் இந்த இடம் கலியுக வைகுண்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. கலியுகத்தில் மக்களுக்கு உதவ மகாவிஷ்ணு கல்லாக மாறியதாக நம்பப்படுகிறது. இப்படிதான் திருமலை திருப்பதி உருவானது. பாலாஜி அவர்களும் அங்கு வந்து தங்கினார். இந்த புரட்டாசி மாதத்தில் அனைவரும் திருமலை திருப்பதி கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு நல்லது, நன்மை, சகல சௌபாகியங்களும் கிட்டும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கதையை இந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.